ஹலோ ஒட்டாக்கு ஃபேம். நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். நான் 1K ரீச் பண்ணால் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் கண்டென்ட் ஐடியா சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் சொன்னது என்ன, அனிமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்க ப்ரோன்னு. ஸோ நான் அனிமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு ஃபேவரட்டான அனிமையான யுவர் லை இன் ஏப்ரல் இந்த அனிமே சீரிஸ் தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, இது இந்த இதில் ஃபஸ்ட் எபிசோடை பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோடையும் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் 100 லைக்ஸ் எனக்கு வேணும் இந்த வீடியோக்கு. ஓகேவா, 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எபிசோட் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோனால கொஞ்சம் மொக்கையாக இருக்கலாம், சுமார் இருக்கலாம். ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க. அண்ட் நீங்கள் நல்ல சப்போர்ட் கிடைச்சுன்னா இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு பர்சன்ட் வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட அனிமே வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு. அண்ட் திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. ஃபஸ்ட்டு சீனே இந்த அனிமையோட ஹீரோயினான கோரி கேரக்டர் தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. கோரி ஒரு ரோட்டை க்ராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு கருப்பு கலர் பூனைக்குட்டி இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம கோரி என்ன பண்ணுறாங்கன்னா அதை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பூனைக்குட்டி மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அது அங்கே எங்கன்னு தப்பிச்சு தெரியுது. பட் எப்படியோ நம்ம கோரி அந்த பூனைக்குட்டியை பிடிச்சிடறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்வீட்டை அந்த பூனைக்குட்டியை கொடுப்பாங்க. அவங்களும் மியாவுன்னு க்யூட்டாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே இந்த அனிமையோட ஹீரோவான ஆரிமாவை காமிக்கிறாங்க. ஆரிமா ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். அந்த பியானோ வாசிக்கிறத பார்க்க நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு சின்ன பொண்ணு அது ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம ஆரிமா ரொம்ப அமேசிங்காக பியானோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு சீன்லாம் காமிக்கிறாங்க. இது ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்புறமா ஒரு சின்ன டைம்லைனே காமிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிமா ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு சாங் கேட்டுக்கிட்டு அந்த பியானோக்கு நோட்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை ஒரு ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்கான் பியானோக்கு முன்னாடி இருந்து. ஆரிமா இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த ஸ்கூல் கிரவுண்டில் ஒரு பேஸ் பால் ப்ராக்டிஸ் நடக்குது. அதில் ஒரு பொண்ணு பாலை ரொம்ப தூரமாக அடிக்குது. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வாயை பொழுந்து ஆரிமா மியூசிக்கை பார்த்துச்சின்னு சொன்னேனே அந்த பொண்ணு தான். அதோட பேர் சுபாக்கி. அது அடித்த போட் ஸ்ட்ரெயிட்டாக ஆரிமா இருந்த ரூமுக்குள்ளே ஜன்னல் உடைச்சிட்டு போய் விழுகுது. இதை பார்த்த சுபாக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் சுபாக்கி கிட்ட அந்த போலை எடுத்துகிட்டு வர சொல்ல நம்ம சுபாக்கியும் அந்த போல் விழுந்த ரூமை நோக்கியே போகிறான். அந்த ரூமை போய் பார்த்தா தெரியுது ஆரிமா விழுந்து கிடக்கான். அவன் தலையில் போல் பட்டு அவன் பிளட் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு சுபாக்கியும் ஷாக் ஆகிட்டு ரகசியமாக அந்த போல் எடுத்துகிட்டு எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறான். பட் அதுக்கிடையால் ஆரிமா கண் முழிச்சு ஏஞ்சிக்கிறான். அவளும் நீ தானே கோசை, நல்ல வேலை வேறு யாரும் இங்கே இல்லைன்னு சொல்ல ஆரிமாவும் உடஞ்ச ஜன்னலை பார்க்குறான். பார்த்ததுமா அவனுக்கு ஒரு ஷாக். அதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம சுபாக்கி கிட்டே இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்ல அவள் சுபாக்கியை பார்த்து என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு அவளை இக்னோர் பண்ணிவிட்டு போக ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம ஆரிமா என்ன பண்ணுறான்னா அந்த கிளாஸ் பீசஸை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம சுபாக்கி அவனை போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதாவது அவனோட கையை பிடிச்சி இழுத்து இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், இதெல்லாம் நீ எடுத்தால் அவன் கையை வெட்டிடாதான்னு அவனுக்கு திட்டுறா. அண்ட் இந்த சம்பவத்தை, அதாவது நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இந்த சம்பவத்தை ஒருத்தன் ஃபோட்டோ பிடிக்கிறான். இந்த ஃபோட்டோ பிடிச்சான் பார்த்தீங்களா, இவன் பேர் தான் வட்டாரி. இவன் இவங்களை பார்த்து சொல்கிறான், பக்கத்து வீட்டில் இருக்கீங்க, சின்ன வயசுல இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்கன்னு சொல்ல இதை கேட்ட அவங்களும் வாய்ப்பில்லை ராஜான்னு இவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படியே ஸ்கூலை முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்துக்கிட்டே அன்னைக்கு நடந்த சம்பவங்களை பற்றி ஃபன்னாக பேசிட்டு இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இதில் வட்டாரிக்கு ஒரு கால் வர அவனும் சும்மா சுருன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான். அப்படியே அவர் ஒரு ப்ளே பாய்னை மாதிரி நம்மளுடைய சுபாக்கி நக்கல் பண்ண அப்படியே ஆரிமான் சுபாக்கி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ சுபாக்கி ஆரிமா கிட்ட ஒன்று கேட்குறா, உனக்கு யாராச்சும் க்ரஷ் இருக்கா? அதாவது கிருஷ்ணா நம்மளோட லைஃப்பை கலர்ஃபுல்லாக பார்த்துற மாதிரி, அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்படி ஏதாச்சும் ஃபீலிங் உனக்கு வந்திருக்கான்னு கேட்க அதுக்கு நம்ம ஆரிமா என்ன சொல்கிறான்னா, எனக்கு எதை பார்த்தாலும் கலராகவே தெரியாது, எனக்கு எதை பார்த்தாலும் டார்க்காக தான் தெரியும் மாதிரி பேச நம்ம சுபாக்கியும் 14 வயசாகுதே இப்படிலாம் சொல்கிறேன், உனக்கு கண்ணா இல்லை வேற என்னமாடான்னு ஓரா திட்ட நம்ம ஆரிமாவும் உன்னோட மாதிரி எந்த கிடையாது, உன்னோட கண்ணில் கலர்ஃபுல்லான ஸ்பார்க் தெரியுது, பட் என்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு பேசுகிறான். ஸோ இதை கேட்ட அவளும் ஒரு மாதிரி இருக்க, ஸோ 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டை அடையிறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஆரிமாவோட வீட்டு இருக்கக்கூடிய ஒரு ரூமை காமிக்கிறாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ இருக்குது, பட் அதை சுற்றி க்ளீன் பண்ணாமல் டஸ்ட்டெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆரிமா அவன் வீட்டுக்குள்ளே வரா. நான் வந்துட்டேம்மான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவோடைய ஃபோட்டோவை பார்க்குறான். பிகாஸ் அவங்க அம்மா உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க இந்த டைமில்.
நெக்ஸ்ட் டைம் வருது. ஆரிமாவும் வழக்கம் போல் கிளாஸ் ரூமில் இருக்கிறான். பட் அன்னைக்கு வந்து சுபாக்கி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷ் பற்றி அதை பற்றிலாம் ஜோதிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அவன் மனசுக்குள்ளே பேசுகிறான், உங்களுக்கு வேணாம் இப்படி இருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாமே பியானோவில் இருக்கிற கீஸ் மாதிரி தான், பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கணும் மாதிரி தான் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆரிமா தன்னுடைய பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறான். ஒரு ஸ்டேஜில் ஆரிமா அழுகிறான். அப்படியே அந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு 11 வயசு, நான் பியானோவை தொட்டே 3 வருஷம் ஆகுது, இப்படி தன்னோட மனசுக்குள்ளேயே ஆரிமா பேசிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு சீன்லேயே நம்ம ஆரிமா வழக்கம் போல் சாங் கேட்டுக்கிட்டே கீநோட்ஸ் எழுதிட்டு இருக்கான். அப்போ சுபாக்கி அங்கே வந்து அவங்களோட குட்டியை ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டே அப்புறமா அவனோட சேர்ந்து சாங் கேட்குறான். அதாவது ஒரு ஹெட்ஃபோன் பட் 2 ஒரு சேர்ந்து சாங் கேட்குறாங்க. இப்படி சாங் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சுபாக்கி ஆரிமா கிட்ட கேட்குறா, நாளைக்கு நீ ஃப்ரீ தானே, நானும் வட்டாரையும் சேர்ந்து ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறோம், ஸோ நீ வாவன், ஏன்னா வந்து உனக்கு வந்த பொண்ணுக்கும் சிங் ஆகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணு வந்து மியூசிக்கில் இண்டஸ்ட்ரி கூட ஒரு பொண்ணா, நீ வேறு ஒரு காலத்தில் பியானிஸ்டாக இருந்த, ஸோ வந்து நீ வந்தால் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறா. இதை கேட்ட நம்மளுடைய ஆரிமாவும் என்னால் வர முடியாதுன்னு பட்டுன்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் நான் பியானோ வாசிக்கிறதை விட்டே 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட்டு ஆரிமாவோடைய பாசிட்டிவ் மெமரிஸை காமிக்கிறானுங்க. அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே அவனோட அம்மா அவனை வேர்ல்டு கிளாஸ் பியானிஸ்ட்டாக மாற்றுறதுக்காகவே அவனுக்கு ஃபுல்லாக இந்த பியானோ சம்மந்தப்பட்ட கிளாஸ் ஸ்கூல்னு அனுப்பியிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அடிக்கடி அவனை அடித்து துன்புறுத்தி இந்த பியானோ மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ எவ்வளோ நல்லா பியானோ வாசிக்கிறியோ அவ்வளோ நல்லா ஃப்யூச்சரில் நல்லா இருப்ப, அப்படி இப்படி நிறைய சொல்லி அந்த பையனை வந்து டார்ச்சர் பண்ணி இப்படி பியானோ மேலே இன்ட்ரெஸ்ட் வர வச்சுருப்பாங்க. அவனும் இதான் உங்களுக்கு சந்தோஷமாம்மா, ஸோ உங்களுக்கானதை கண்டிப்பாக பண்ணுவேம்மான்னு சொல்லிவிட்டு அவனு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது அவனுக்கு வேர்ல்டு கிளாஸ் பியானிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அவங்க அம்மா உயிரை விடுறாங்க. அன்னையிலேருந்து ஆரிமாவும் பியானோ ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் எதை இழந்த மாதிரி ஒரு எம்டியாக ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி வரமாட்டேன்னு பந்தா கட்டுன ஆரிமா அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக ஏர்லியாக வந்துடுறான். அவன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ மியூசிக் ப்ளே பண்ணுற சவுண்டு கேட்குது. தலைவனும் யார் அதுன்னு அந்த மியூசிக் மேலே இம்ப்ரெஸ் ஆகி அந்த மியூசிக் வந்த இடத்த நோக்கியே போகிறான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு பொண்ணு நல்லா மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஸ்டார்டிங்கில் திரும்ப ஹீரோயின் கோரி அவங்க தான். அவங்கள சுற்றி ஒரு சில குட்டி பசங்களை வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பசங்களை சேர்ந்து அவங்க கூட மியூசிக் வந்து வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம ஆரிமாவும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இந்த மூமெண்ட்டை வந்து ஃபோட்டோ பிடிக்கலாம்னு ஒரு ஃபோட்டோ பிடிக்க தன்னோட ஃபோனை எடுக்கிறான். இந்த டைமில் வந்து என்ன நடக்குதுன்னா, காற்று வந்து சடனாக பழம் அடிக்க நம்மளுடைய கோரியோட ஸ்கர்ட் வந்து மேலே கிளம்புது. அந்த டைமில் வந்து நம்ம தலைவனை ஃபோட்டோ பிடிக்கிறான். இதை வந்து கோரி பார்த்துட்றான். ஆரிமாவோட ரியல் மோட்டிவை தெரிஞ்சுக்காத கோரி என்ன பண்ணுறான்னா, அவள் வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாலே நம்ம ஆரிமாவை போட்டு அடிக்கிறான். ஆரிமாவை காஜின்னு கோரி கன்ஃபார்ம் பண்ணிட்டா போல் தலைவன் நான் காஜி இல்லம்மான்னு சொல்கிறான். அப்படி இருந்தும் 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே வந்து அங்கே பில்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துக்கு தான் வட்டாரியும் சுபாக்கியும் வராங்க. கோரியை பார்த்து சுபாக்கி ஹாய் கோரி என்னை கூப்பிட்டு, கோரியும் ஹாப்பியாக நம்ம சுபாக்கி வந்தாச்சுன மாதிரியே சுபாக்கி கிட்டே போகிறான். அப்புறமா தான் தெரியுது இவங்க தேடி வந்த பொண்ணே நம்மளுடைய கோரி தான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம சுபாக்கி கோரியை வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் நான் வட்டாரியை வந்து கோரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. உடனே வட்டாரியும் நம்ம கோரியை வந்து நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் அப்புறமா தான் நம்ம தலைவன் ஆரிமா வந்து இவர் தான் ஃப்ரெண்டேன்னு சொல்லி நம்ம சுபாக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இதை பார்த்து நம்ம கோரி ஐயோடா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஸ்டார்டிங்கில் நடந்த எல்லாத்துக்குமே சாரின மாதிரி நல்ல மாதிரி பேசுகிறா. சடுன்னு அவன்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஏங்கிரியா லுக் விடுறா. நம்ம தலைவன் ஆரிமாவுக்கு அள்ளு விட்டுருது. இப்படி லுக்கை விட்டுட்டு போய் நம்ம கோரி ஏகேன் வட்டாரி கூட பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இப்படி இருக்கும்போது நம்ம சுபாக்கி ஆரிமா கிட்ட வந்து என்ன பையா இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, வேணா ட்ரையும் நீ பண்ணி பாருன்னு கலாய்க்கிறா. ஆரிமாவும் எனக்கு ஒன்றும் இப்படிப்பட்ட பொண்ணலாம் வேணாம் தெய்வமேன்னு அவன் சுபாக்கி கிட்ட சொல்லிடுறான். அப்புறமா தான் கோரிக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா வந்து ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. எதுக்கு நான் வந்து கோரி வந்து ஒரு வயலினிஸ்ட், அப்போ தான் வந்து அவள் எல்லாருக்கிட்டே சொல்லுவாள். இதை கேட்டது வந்து எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாகி வந்து அவகிட்ட வந்து நீ ஒரு வயலினிஸ்டான்னு பேசிட்டு இருக்கும்போது வாங்கலையே வந்து மியூசிக் ஷோ வந்து கேளுங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் வாரோன்னு சொல்லி போகிறாங்க. பட் நம்ம ஆரிமா வந்து நான் வந்து வரலை நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட கோரி என்ன பண்ணுறான்னா ஓடோடி போய் நம்ம ஆரிமாவோட கையை பிடிச்சி நீ கண்டிப்பாக என்னோட இதை கேட்கணும்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போகிறா தரன்னு. ஸோ 4 பேர் சேர்ந்து அந்த மியூசிக்கை கேட்க போகிறாங்க. அப்படியே வந்து இந்த எபிசோட் 1
1 வந்து முடிக்கிறாங்க. ஃபைனலி எபிசோட் 1 முடியுது. இதோட கண்டினியூஷனான எபிசோட் 2 வேணும்னா அட்லீஸ்ட் எனக்கு 100 லைக்ஸ் வேணும் நான் சொன்ன மாதிரியே. ஸோ வந்து எல்லாரும் வந்து லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் எபிசோடை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வேணாம்னு முடிவு பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல சொல்லுங்கள். பிகாஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். ஓகேவா, இதுக்கு வேணால் வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போகிறேன். ஸோ எப்படி இருக்குது மறக்காமல சொல்லிவிடுங்க, நல்லா இருக்கா மொக்கையாக இருக்கான்னு. அண்ட் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். ஓவராக பேச நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அண்ட் டேக் இட் கைஸ், கரெக்டாக.